സാറേ ഈ ഏരിയ ഒക്കെ നല്ല കേട്ടോ. സാറേ ഉറങ്ങുവാണോ? സാറേ ഇവിടെയൊക്കെ ഞാൻ കുറെ തവണ വന്നാട്ടോ. നല്ല നല്ല ലൊക്കേഷൻസ് ഉള്ള. கொஞ்சம் ஸ்லோ போடா. ശരി സാർ. ദേ അവിടെയൊക്കെ സാറിന് പറ്റിയ ലൊക്കേഷൻസ് ഒക്കെ ഉണ്ടാവും. ആ നല്ല ലൊക്കേഷൻ. ആ இந்த மாதிரி இடம் அழகான பிளேஸ். സാറേ ഇത് നല്ല ഏരിയ കേട്ടോ. ആ ഹാ ഹാ ഓക്കെ ഓക്കെ. സാറേ പെട്ടെന്ന് ഒരാൾ വണ്ടിയുടെ ഫ്രണ്ടില്. നല്ല പോടാ. എവിടെ നോക്കിട്ടാ പോണേ? ശ്രദ്ധിച്ചൊക്കെ പോണ്ടേ, വെറുതെ മനുഷ്യനെ ചെയ്തേപ്പിക്കാൻ വേണ്ടി. സാറേ പോവാം. മല്ലേ ഏൻ മല്ലേ ராஜா? ஆமா ராஜதான். எவ்வளவு வருஷத்துக்கு மல்லி பார்த்துட்டு. சரியா, நீ எந்த ഇവിടെ? കാര്യമുണ്ട് മല്ലി. ஆனா മല്ലി എന്താ இந்த இடத்துல? സാഹചര്യം എന്നെ ഇവിടെ എത്തിച്ചു. சொந்த ஊருக்கு அப்புறம் இந்த இடம் எவ்வளவு தூரம் ஆச்சு மல்லி? நினைச்சதே இல்லை. ஆனா മല്ലി നല്ലോണം മലയാളം പേசுது. രാജയ്ക്കും വല്ല മാറ്റൊന്നുമില്ല, കുറച്ച് നരച്ചെന്നേ ഉള്ളൂ. പക്ഷെ സംസാരിക്കുന്നത് മലയാളം എന്ന് വെച്ചാൽ മലയാളം അല്ല, തമിഴാന്ന് വെച്ചാൽ തമിഴും അല്ല. சரி சரி ஒரு மினிட். എന്താ രാജ എവിടെ? ലുക്കൊക്കെ ആകെ മാറിപ്പോയല്ലോ. இந்த பிரகிருதிக்கே சேஞ்ச் இல்லையா, அது மாதிரி மனுஷனும். അതൊക്കെ പോട്ടെ. മല്ലിയെ കണ്ടത് എന്നോട് ഭാഗ്യം. இந்த இடத்துல எனக்கு யாருமே പരിചയം ഇല്ല. മല്ലി എനിക്ക് ഹെൽപ്പ് പണ്ണണം. ഹെൽപ്പോ? എന്ത് ഹെൽപ്പ്? ഞാനിപ്പോ പഴയ രാജയല്ല, ഒരു സിനിമ പ്രൊഡ്യൂസർ കൂടിയാണ്. സിനിമയോ? നീയോ? ஆமா, என்னோட நியூ மூவி லொகேஷன் இந்த இடம் தான். அது பார்க்கறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தது. ஆமா மல்லி, ஒரு சின்ன மூவி ഈ മാസം தான் ഷൂട്ട് സ്റ്റാർട്ട് பண்ணது. എന്ത് മാറ്റാ നിന്റെ? വിശ്വസിക്കാനാവുന്നില്ല. எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு மல்லி. அவகணனைகள் லைஃபில் வந்தால் போராடணும், ஒரு பிரின்ஸ் மாதிரி. அந்த மாதிரி திங்கு மைண்டில் வந்தால் கண்டிப்பா விஜயம். எல்லாத்துக்கும் கடவுள் துணை. ശരിയായിരിക്കാം അല്ലേ? മല്ലിക്ക് എന്നോട് പഴയ കോപം ഇരിക്കാ? അതൊക്കെ കഴിഞ്ഞിട്ട് കുറെ കാലമില്ലേ, മാറ്റങ്ങൾ പലതും വന്നില്ലേ. അതൊക്കെ പോട്ടെ. ഈ സിനിമയുടെ ഹീറോ ആരാ? എന്താ സബ്ജക്ട്? ഹീറോ നാന്താ മല്ലി, സബ്ജക്ട് റൊമാൻസ്. ഹീറോ നീയോ? സബ്ജക്ട് റൊമാൻസോ? റൊമാൻസ് ഒട്ടും മുഖത്ത് വരാത്ത നീ ഹീറോ ആയാ ജനങ്ങൾ ഇളകൂട്ടോ. നിർമ്മാതാവിന് ക്യാഷും പോവും. നിർമ്മാതാവും ഞാൻ തന്നെ അല്ലേ? രാജ, ഒരുപാട് മാറ്റങ്ങളാണല്ലോ നിന്നിൽ. അത് പോട്ടെ, ഈ സിനിമയുടെ കഥയൊന്ന് പറയാവോ? കണ്ടിപ്പാ சொல்லாம் മല്ലി. ഹീറോയിൻ കാസ്റ്റ് പണിട്ടില്ലേ, തൽക്കാലം കഥ മനസ്സിലാവാതെ മല്ലി താൻ ഹീറോയിൻ. கதை சொல்லட்டுமா? இந்த
இந்த ஸ்டோரி நடக்கிறது தமிழ்நாடு கேரளா போர்டர், ஒரு சின்ன கிராமம். மலையாளம் தமிழ் மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி. என்னடா இந்த பொடி எனக்கு அலர்ஜி, அது உனக்கு தெரியுமா? இதெல்லாம் சின்ன ரசலடா. ஆச்சு ஆச்சு ஆச்சு. ஆமா சொக்குமா ஆச்சு. என்னடா அது அண்ணே? ஆச்சு படத்துக்கு போனா ஆச்சு சொல்லடா. ஆச்சு டேய் படத்துக்கு போனவடா. ஆச்சு ஆச்சு. சரி இப்ப தரேன். அண்ணே 2 നാരങ്ങ വെള്ളം. என்னடா தும்மறாரு? அலர்ஜியா? അതൊന്നും ഇല്ല അണ്ണേ. ഞാൻ മൂക്കുപൊടി நீ വലിച്ചു. மூக்குப்பிடி பிடிச்சா அவரு தும்மறாரு. நான் மூக்குப்பொடி வலிக்கும், அது இப்படி போடும். அவ எப்பவுமே தும்மிட்டே இருக்கும். ஓ, அண்ணா நாரங்கள் ஐஸ் போடுங்க. இப்படி தும்மும் போது ஐஸ் போட்டு குடிச்சா நல்லா இருக்குமா? உனக்கு பைத்தியமா? ஏண்டா எல்லாரும் இப்படி கேக்குறேன்? ஏய் ராஜா, நான் நாளை ஊருக்கு போறேன்டா. எதுக்கு? அப்பா கால் பண்ணிட்டாரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ அப்படியா? அம்மாவுக்கு என்ன பற்றியடா? அம்மா மாடு மேய்க்க பாடத்துக்கு போகும்போது கயிறு பிடிக்கல, கீழே விழுந்துட்டேன். ஐயோ. அப்புறம் வைத்தியர்கிட்ட கொண்டு போய் 3 மாசம் ரெஸ்ட் வேணும்னு சொல்லியிருக்கடா. அவர் இப்போ அடிக்கடி என்னை பார்க்கணும்னு சொல்றா. நீ போடா. அதொன்னும் பிரச்சனை கிடையாது. நீ தண்ணி ஊத்தடா. என்னடா இப்படி பேசுற? என்ன அம்மா தானே? ம் அப்பா அம்மா ம் இதெல்லாம் ஒரு பாக்கியம் தானே. எனக்கு யார் இருக்குது? யாருமே இல்லை. நான் ஒரு அநாதம் தான். சின்ன வயசுல என்னோட அப்பா உன் வீட்டு என்ன கூட்டிட்டு போறேன். ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? சென்டிமெண்ட்ஸ் பேசாத. ஏன் அப்பா அம்மா உன்னோட அப்பா அம்மா மாதிரிடா. நீ தண்ணி ஊத்தடா. சரி ஊத்தடா. சரிடா. நீ அடடா. முதல்ல நீ அடியடா. நீ தானே டென்ஷன் ஆகுது. சரிடா. இப்ப நீ என்ன பண்ணுவ? ஆச்சு 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 ஆச்சு. அத பாருடா, அங்க பாருடா. ஆச்சு ஆச்சு. என்னடா கிண்டல் பண்ற? துருக்கி ஆச்சு குடிக்கடி. ஆச்சு. அழகான பொண்ணை பார்த்தா கேலி பண்ணது இவனுக்கு ஒரு வேலை. டேய் போடே. இவருக்கு ரெண்டெண்ணம் கிடைக்காத கேடு. ஓ அப்படியா? என்னடா இது? தூக்கடா. புக்கடா. என்னடா என்னடா இது? என்ன நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ண? என்னடா தூக்கடா. யாரா சரணவள? அது லூசு மாதிரி தெரியுது. அப்படியா? சரி விடு. வா
என்னையா இது? ஏய், என்னையா? நீங்க என்ன ஒரு சம்மலு? கொஞ்சம் வழி மாறுங்க, எனக்கு வேலைக்கு சமாயிடுச்சு. ஆளை கேலி பண்றது தானே எனக்கு வேலை. அது அன்னைக்கு அம்மா. என்னடா நான் உனக்கு அம்மாவா? நான் உனக்கு அம்மாவா? மூஞ்சி எல்லாம் பூனை கடிச்ச மாதிரி இருக்கு. ஆளை பார்த்தது இல்லையா? அது அக்கா. அக்காவா? டேய், பேரு மல்லி. மல்லிதா. சரி மல்லி அக்கா. அக்காவா? மல்லி, அது மதி. கொஞ்சம் தள்ளுங்க, ஆள்காரெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். டேய் ராஜா, நில்லு. டேய், நீ என் ஹிருதயத்துல ஸ்பார்க்கா இருக்கு. நான் உன்னை லவ் பண்றேன். மல்லிக்கு உண்மையில ஒரு ஆசை. ஏய் ராஜா, ஆ, இன்னைக்கு வேலை எதுவும் செட் ஆகல, சரக்கு போடலாமா? டேய், அதுக்கு ஒரு மூடு இல்லடா. ஏண்டா, காசு இல்லையா? காசு பிரச்சனை இல்லடா, இன்னைக்கு ஒரு மூடு இல்ல. டேய் வேண்டா. ஏண்டா, இது கூடி போட முடியாதா? என்னடா இது? அங்க பாரு, யாரு? மல்லி. மல்லி வருதடா. யோ, ஓ, டேய் நாங்க இல்லை, நீ சொல்லக்கூடாது. டேய் டேய் ராஜா, அவ எங்கே? யாரு? ராஜா. அவன் வேலைக்கு போயிட்டான். தெரியும் தெரியும். அவனுக்கிட்ட சொல்லு, அவனை மட்டும்தான் மேரேஜ் பண்ண போறேன்னு. பின்னொரு விஷயம், அவன் இங்க போய் ஒழிச்சாலும் அவனுக்கு பின்னாடி நான் இருப்பேன். டேய் அவங்கிட்ட போயா? ஏண்டா அங்க போய் ஒளிஞ்சு நிக்குது? அழகான பொண்ணு வந்து காதல பேசும்போது நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? டேய், எனக்கு இந்த ரொமான்ஸ் வராது. இந்த விஷயத்துக்கு எனக்கு தால்பரியமே இல்லை. ஏண்டா அது இது எல்லாம் சொல்லிட்டு, அவ நல்ல பொண்ணுதான், அவளை தான் நீ கல்யாணம் பண்ணணும். என்னோட பேக்ரவுண்ட் உனக்கு தெரியல. காதல் இது எனக்கு தெரியல. இந்த விஷயத்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி ஒன்றும் சொல்லாத, அவ நல்ல பொண்ணுடா, அவளை மட்டும்தான் நீ காதல் பண்ணணும். இங்க உட்காரு, எது வந்தாலும் நான் இருக்கேன்டா, உட்காருடா. அப்படியா? ஆமாண்டா. காதல் பண்ணறா? ஆமா, பண்ணடா சும்மா. எவ்வளோ தவணா இந்த அம்பலத்தை வந்து விளக்கேற்றிச்சு பிரார்த்திக்காரு. ஆனா ஒரு விஷயம் கேட்கட்டுமா? ஆனா மல்லிங்க வந்து என்னதான் பிரார்த்திக்காரு? நீ எப்போதுமே வந்து என் கூட இருக்கணும். அப்படியா? ஆமா, மரணத்தை மட்டும்தான் என்ன பிரிக்க முடியும். அதுதான் இந்த அம்மாவோடு. ஏன் மல்லி, கொஞ்ச நாளாயிட்டு என் உள்ளில் ஒரு கவலை இருக்கு. அது வந்து சொல்லட்டுமா? அது என்ன? ஆனா நீங்க அப்பா பிசினஸ் எல்லாமே செய்து ஃபினான்ஷியல் எல்லாமே சேஃப் தானே? ஆனா எனக்கு என்ன இருக்கு, சொந்தமாய் வேலையோ
கேஷோ ஒன்றுமே இல்லை. கொஞ்ச நாளாயிட்டு இது என் உள்ளில் அலையடிக்கிறது. ம் தெரியும் தெரியும், ஈகோ. ஆனால் மல்லி, நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? ம் நாங்கள் ഒരുപാട് நாளாயிடுச்சு இந்த அம்பலத்தில் 2 பேரும் பிரார்த்திக்காரு. என்னை அவாய்ட் பண்ணதுக்கு இந்த நேரத்துக்கு தான் சொல்லு. எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. எங்கே இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கு, அதுதான் என் ஆசை. நீ என்ன சொன்ன? அது மல்லி, நீ என்ன இந்த மாதிரி சொல்ற? ஒரு பொண்ணு மனசால ஒருத்தனை காதலிக்கிற, அதொന്നും உனக்கு தெரியாதா? கஷ்டம். டேய் ராஜா, நீ இங்கே இருக்கியா? சீக்கிரம் அந்த மல்லியை கல்யாணம் பண்ண பாரு. டைம் போயிட்டே இருக்குது. அவளுக்கும் வயசு ஏறி போச்சுல. டேய் எனக்கு தெரியும். நாங்கள் ஒரு சின்ன வீடு வைக்கின பாடு உங்களுக்கு தெரியாதா? அந்த வீடு வைக்கிறதுக்கு இடம் வாங்கியது தான் பெரிய கடன். அந்த வட்டி பலிசைக்கு காசு எடுத்து தான் ப்ளோட் வாங்கியது. இப்போ வட்டி பலிசைக்கார காணாதான் வேலைக்கு போகிறேன். டேய், என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் உனக்கு பண்ணுறேடா. டேய் அது எனக்கு தெரியும். ஆனால் காதலிக்கிற காசு வேணுடா. காசு இல்லாத என்ன பண்ணோட? நம்ம போல சாதாரணக்காரക്കൊന്നും காதலே പറഞ്ഞിട്ടില്ലേ. காசு தான் முக்கியம். காசு இல்லாத சீரோடா, பிக் சீரோ. எதுக்கடா நீ எப்பொழுது இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்குது? டேய் நீ என்னை மன்னிச்சிடு. நான் ஆகப்பாட டென்ஷனில் தலை இருக்கு. மன்னிச்சிடுறா. சரி. ஏய் ராஜா, போய் தூங்குடா. ஏய் மல்லி கைவிடு. ஆள்காரெல்லாம் பார்த்துலையா? எதுக்கு நான் கைவிடணும்? யாரு பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. மல்லி ഇതൊന്നും ശരിയാവാതെ. என்னோட பேக்ரவுண்டு அதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தேன். മല്ലി, കണ്ട തെണ്ടികളിലൂടെ കറങ്ങി നടക്കാതെ വണ്ടി കയറാൻ നോക്ക്. ഞാൻ വീട്ടിൽ കൊണ്ടാക്കാം. ബാ കയറ്. டேய் ராஜா, எதுக்கடா டென்ஷன்? அது நானும் மல்லி സംസാരിക്കത് அந்த முறைச்சருக்கு தானே முத்து. ஆமா. அவன் பார்த்துட்ட. அப்படியா? அதுதான் ஒரு மாதிரி. ஏதாவது பிரச்சனை ஆகுதடா? எந்த பிரச்சனைடா? எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். നിന്റെ പ്രേമം മണ്ണാങ്കട്ടയൊക്കെ ഇന്നത്തോടെ നിർത്തിക്കോണം.
അവള് നിന്നെ പോലെയല്ല, അവള് കുടുംബത്തിൽ പിറന്നാണ്. പിന്നെ ഞാൻ അവളെ മുറച്ചെടുക്കണ. ഞാനും അവളും തമ്മിലുള്ള കല്യാണം കുഞ്ഞുനാളിലെ കുടുംബക്കാർ പറഞ്ഞുറപ്പിച്ചതാ. അതിവിടെയുള്ള എല്ലാവർക്കും അറിയാം. ഇനി നീ എന്നെ ഇവിടെ വരുത്തിക്കരുത്, കേട്ടോടാ. என்ன ராஜா இப்படி இருக்கு? பின்ன எப்படி இருக்குது? கோபமா? நீ போமல்லி வேலைக்கு. ஏன் போவா? எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு நம்ம காதல ஆரம்பிச்சுட்டு. அடுத்த தவணை ஏதாவது நடக்குமா? டேய், நான் உன்கிட்ட தான் கேட்டேன். செவி கேட்கலையா? வீடு கட்ட தொடங்கிட்டு எவ்வளோ நாளாச்சு, அதுவும் நடக்கல. என்னடா? டேய், என்னோட அவஸ்தை உனக்கு தெரியலையா? பின்ன எதுக்கு இப்படி பேசுது? உன்னோட அவஸ்தை மட்டும் இல்லை, என்னோட அவஸ்தையும் புரிஞ்சுக்கோ. என்ன அவஸ்தை? என்ன அவஸ்தைனா உனக்கு புரியாதா? நானும் ஒரு பொண்ணு தான். பிடிச்சி நிற்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அதுக்கு என்ன வேணும்? யார்ட நீ? நீ ஒரு புருஷன் தானே. என்ன இப்படி பேசுற? எல்லாத்துக்கும் ஒரு பரிதி இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இல்லைனா அம்மாயி முறைச்சிருக்கணுமாய் சம்மதம் நடக்கும். அப்படி நடக்குமா? நடக்குமா? டேய், என்ன இப்படி பேசுற? நானும் ஒரு புருஷன் தானே. இன்னைக்கு நைட்டில் உன் வீட்டில் என்ன நடக்க நீ பாரு, அதுக்கப்புறம் நீ பேசு. பார்த்துட்டு தான் பேசு. ஏன்டா ஒரு வாரமா உன்னை வேலைக்கு பார்க்கல? ஏன் இவ்வளோ டென்ஷன்? அது வீடுமே ஒன்றும் ஆயில்ல ஏன் மல்லி, அதுதான் மொத்தத்தை டயர்ட் ஆச்சு. ஏண்டா லாஸ்ட் நீ அவளை எங்கே பார்த்த? ஒரு வாரம் முன்னே. அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை இல்லா? அந்த டென்ஷனில் மல்லியாட்டு ஏதாவது பேசிட்டு. என்னடா? அங்கே ஒரு விஷயம் இருக்குது. நேற்று ராத்திரி மல்லி வீட்டில் யாரோ வந்து கலாட்டா பண்ணியிருக்கு. அங்கே பூனா பட்டி அதெல்லாம் கொன்று போட்டு அப்புறம் அந்த வீடு கிளாஸ் எல்லாம் உடைச்சிட்டாரு. மல்லி கூட அதெல்லாம் நீ தான் பண்ணியிருக்கேன்னு நினச்சிருக்கேன். என்னடா இப்படி பேசுகிற? ஊருக்காரு கூடி அப்படி தான் நினச்சிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியும் நீ எதுவும் பண்ணலை. யாரோ இடையில கலக்கிடுதலா. டேய், இது என்ன பண்ணுடா? நீ ஒரு காரியம் பண்ணு. நீ சீக்கிரமாக அவளை கழுத்தில் தாலி கட்டு. பயப்படாத, எது வந்தாலும் நான் இருக்கேன். சரிடா. இந்த தேவிக்கு முன்னாடி வந்து தான் சொல்றேன், உங்க வீட்டுக்கு நடந்த பிரச்சனைகளுக்கு எனக்கு ஏதாவது பங்கு இல்லை. அன்னைக்கு என்னோட நாவு விழா, நீங்க மன்னிச்சிடுங்க. சரி, அதை விடு. இப்ப இந்த இடத்துல எந்த காரியம் சொல்லு. நாம பிரார்த்திச்சதுக்கு கத்திச்ச விளக்குக்கு எல்லாமே ஒரு பலப்பிராப்தி ஆகுது மல்லி. இன்னைக்கு மல்லி கழுத்துல நாங்க தாலி கட்ட போறேன். ஆமா மல்லி. என்னடா உனக்கு பைத்தியமா? பைத்தியமா இருந்தா ஹாஸ்பிட்டலே போனோம். எல்லாத்துக்கும் ஒரு ஃபண்ட் இருக்குல்ல, அவன்கிட்ட போய் சொல்லு. என்ன மல்லி இப்படி பேசுற? உன்னோட கேரக்டர் இப்பதான் எனக்கு புரிஞ்சது. நீ ஒரு மனுஷனே அல்ல, மிருகம். என்னடா இதுல ஒரு பொண்ணும் இல்லையா? நீ எப்படிடா எனக்கு மேட்ச் ஆகுது? கஷ்டம். கஷ்டம். சின்ன வயசுல ஏதாவது மோக கிடக்கும், ஆனாலும் லைஃப் பிராக்டிக்கல். நீ பிராக்டிக்கலா நோக்கு. இங்க பாரு, நம்ம கலரு, கேஷ், ஜோலி, ஃபேமிலி, அட்லீஸ்ட் ஒரு அம்மா அப்பா கிடைக்குமா? புரிஞ்சதம்மா, எனக்கு எல்லாமே புரிஞ்சது. இந்த உலகத்துல அப்பா அம்மா அவங்க இல்லாத யாருமே பிறக்க மாட்டேன். சரி வள்ளி, சரி நீ போ.
നീ പോങ്ക டேய், நீ பாரு நான் லைஃப்ல எப்படி ஜீவிக்கிறத காட்டு தரும். இந்த இன்சல்ட்டுக்கு நாங்க மறுபடி தரும். நீ பார்க்கணும் எங்க இருந்தாலும் இந்த இடத்துக்கு நான் அழாதம்மா, அழாது. ஆனா என் லைஃப்ல நான் காட்டு தரும். நீ போ. ஏய் சரவணா, ஏய் சரவணா, யாரு? டேய் ராஜா, என்னடா இந்த நேரத்தில்? அவங்க போயடா. யாரு? ஏன் மல்லி என்னை விட்டு போயடா. ஏன்டா இந்த நேரத்தில் பிச்சும் பெய்யலாம் சொல்ற? பிச்சும் இல்லடா, ஏன் மல்லி அவங்க போயடா. மல்லி போயா போகட்டும். டேய், நாங்க ஊரு விட்டு போகுது இந்த இடத்த யாத்திரை சொல்ல நீ தான், அதுக்கு தான் வந்தேன். டேய் எங்க போகுதுடா? நீ எங்கேயும் போக விட மாட்ட. உள்ள வாடா. டேய் உள்ள வாடா ராஜா, உள்ள வாடா. டேய் உள்ள வா. இல்லடா, நான் இங்க இந்த ஹிருதயம் போட்டு தான் சாவும். நான் போக போறேன். டேய் சரிடா. டேய் ராஜா, ராஜா நில்லடா ராஜா. டேய் ராஜா. மல்லி, இதுதான் என்னோட சினிமா கிளைமாக்ஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? രാജാ, ഇത് നമ്മുടെ കഥയല്ലേ? പൂർണ്ണമായിട്ട് നമ്മ സ്റ്റോറി അല്ല മല്ലി, സിനിമയല്ലേ, നിറയെ ചേഞ്ച് ഇருக்கு. അങ്ങനെയാണെങ്കിൽ ഇതല്ല ക്ലൈമാക്സ്. രാജാ, നമുക്കൊരു സ്ഥലം വരെ പോവാം. വാ. വാ, അകത്തേക്കിരിക്കാം. വേണ്ട മല്ലി, പോ, ഞാൻ ഇവിടെ ഇരിക്കാം. ശരി, ഞാനിപ്പോ വരാം. പയ്യെ. നിങ്ങൾ സംസാരിച്ചിരിക്കെ, ഞാൻ ചായ എടുക്കാം. டேய் முத்து, என்னாச்சுடா? രാജാ, டேய் டேய் முத்து, എന്ത് വെച്ചടാ? ദൈവം തന്ന ശിക്ഷയാണ്. കല്യാണം കഴിഞ്ഞ 10ാം നാളിൽ ഒരു ലോറി ആക്സിഡന്റിൽ വീണതാ ഞാൻ. അല്ലെങ്കിലും എനിക്കിത് കിട്ടണം. டேய், എനിക്കൊന്നുമേ പുരിയില്ല, എന്താ സംഭവിച്ചേ? രാജാ, കാലങ്ങളായിട്ട് ഒരു സത്യം എൻ്റെ മനസ്സിൽ വീർപ്പ് മുട്ടുക. ഞാൻ പലവട്ടം മല്ലിയോട് പറഞ്ഞാലോ എന്ന് വിചാരിച്ചു, പക്ഷേ എൻ്റെ മനസ്സ് അനുവദിച്ചില്ല. എന്നാൽ ഇപ്പോഴാണ് അതിനുള്ള സമയമായത്. നീയാണത് ആദ്യം അറിയേണ്ടത്. മല്ലി നിന്നെയാണ് ആത്മാർത്ഥമായിട്ട് സ്നേഹിച്ചത്. അത് നുള്ളിക്കളഞ്ഞത് ഞാനാണ്. നീ അന്ന് രാത്രി
മല്ലി, നിന്നോടൊരു കാര്യം എനിക്ക് പറയാനുണ്ട്. എന്നാ? മല്ലി, കുറച്ചു കാര്യം നിന്നോട് സീരിയസ് ആയി പറയാനുണ്ട്. നീ ആ രാജുവായിട്ടുള്ള എല്ലാ ബന്ധവും അവസാനിപ്പിക്കണം. നിന്റെ അച്ഛൻ്റെ മരണശേഷം മുടങ്ങിക്കിടക്കുന്ന എല്ലാ ബിസിനസ്സുകളും നല്ല രീതിയിൽ ഏറ്റെടുത്ത് നടത്താൻ നിന്നെ കൊണ്ട് പറ്റും. നിന്റെ നല്ലതിനാ പറയുന്നത്. വെറുതെ അവന്റെ പിന്നാലെ നടന്ന് നിന്റെ ജീവിതം നശിപ്പിക്കരുത്. എല്ലാം പ്രാക്ടിക്കലായിട്ട് ചിന്തിക്കുക. നിന്റെ അമ്മയ്ക്ക് നീ മാത്രമേ ഉള്ളൂ. ഇന്നലെ രാത്രി തന്നെ അവൻ വീട്ടിൽ കാട്ടിക്കൂട്ടിയ എല്ലാ കോപ്രായങ്ങളും നീ കണ്ടതല്ലേ? ഞാൻ പറയാനുള്ളത് ഞാൻ പറഞ്ഞു. എന്താണെന്നുള്ളത് നീ ചിന്തിച്ചിട്ട് നീ അവനെ എങ്ങനെ ഒഴിവാക്കാൻ പറ്റുമെന്ന് നോക്കിയിട്ട് നീ അവനെ ഒഴിവാക്കുക. അന്ന് നീയും മല്ലിയും തമ്മിൽ സംസാരിക്കുന്നത് ഞാൻ ഒളിഞ്ഞു നിന്ന് കേട്ടു. അന്ന് രാത്രി അവളുടെ വീട്ടിലുണ്ടായ എല്ലാ പ്രശ്നങ്ങളുടെയും ഉത്തരവാദി ഞാനാ. എന്നോട് ക്ഷമിക്കു രാജ. ഞാൻ അവളെ മാനസികമായിട്ട് തകർത്തു. ഇനി എനിക്ക് മല്ലിയോട് ഈ സത്യം തുറന്നു പറയണം. சரி, നീ അത് വിട്ടുടാ. எனக்கு വിധി ഇല്ലെന്ന് കരുതി. പക്ഷേ മല്ലിയോട് ഈ സത്യം നീ പറയാതെ. ആനാ നീ ലൈഫിൽ ഒരാളുടെ സഹായമില്ലാതെ മുന്നോട്ട് പോകാൻ മുടിയാതെ. பிரச்சனை இல்லடா. ഭൂമിയിൽ പിറന്ന ടൈമിൽ ദൈവം ഒരാൾക്ക് ഒരാൾ താൻ എഴുതി വെച്ചിരുന്നു. தேவையில்லை. சரி, விட்டுடுறா. விட்டுடு. മല്ലി, എന്നെ ഒന്ന് കട്ടിലിൽ കൊണ്ട് കിടത്ത്. കുറച്ചു നേരം ഇരുന്നാ എങ്ങനാ? ഞാൻ കണ്ടേ കട്ടിലേക്ക് എടുത്തിട്ട് വരാം. രാജ, നീ നമ്മുടെ പഴയ കാലൊക്കെ ഓർക്കാറുണ്ടോ? പിന്നെ ഓർക്കാതെ. എന്ത് രസമായിരുന്നല്ലേ. ഞാൻ നിന്നെ വല്ലാതെ ഇൻസൾട്ട് ചെയ്തു. இன்சல்ட். அந்த லைட்டு பாருங்க, உள்ள இருக்க ஃபேன் பாருங்க, அதெல்லாம் விடு. அங்க புறத்து கிணற்றுக்குள்ள மோட்டர் கிடக்கல, அது பாருங்க. இவங்க எல்லாம் பிரவர்த்திக்கிறதுக்கு பாசிட்டிவ் மாத்திரம் போற, நெகட்டிவும் வேணும். நீங்க சொல்லிய நெகட்டிவ் நாங்க பாசிட்டிவாയിട്ട് எடுத்தேன். ஐ மீன் யுவர் இன்சல்ட்டிங் என்னோட மோட்டிவேஷன். அதுதான் என்னோட விஜயம். என்ன மல்லி, மல்லிக்கு என் மேல ஆசையா? ஹே ராஜா, உன்னோட ஃபேமிலி நல்லா இருக்கம்மா. ஒய்ஃபு, சின்ன 2 குழந்தைகள், அதுவும் டின்ஸு. கடவுள் துணை. ஆனால் மல்லி, உன் பிஸ்னஸ் எல்லாமே? മുത്തുവിന്റെ ചികിത്സക്കായിട്ട് എല്ലാം പോയി. சரி மல்லி, கொஞ்ச நாள் ஒர்க் அவுட் நான் எங்கள் இடத்து காணும். എന്തെങ്കിലും ആവശ്യമുണ്ട് വിളിക്കാൻ പഠിക്കണ്ട. വാട്ടമ്മ, വണക്കം. പ്രണയം മധുരമാണ്. ജീവിതമാകുന്ന യാത്രയിൽ അറിഞ്ഞോ അറിയാതെയോ നമ്മൾ പല വേഷങ്ങളും കെട്ടിയാടിയേക്കാം. ജീവിതം ഒന്നേയുള്ളൂ. ജീവിച്ചു തീർക്കേണ്ടതും നമ്മൾ തന്നെയല്ലേ?